லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மாநிலங்களவையில் காலியாக உள்ள இடங்களுக்கான வேட்புமனு தாக்கலுக்கு நாளையே கடைசி நாள் என்ற நிலையில் ஜே.பி. நட்டா குஜராத்திலிருந்தும் சோனியா காந்தி ஜெய்ப்பூரிலிருந்தும் போட்டியிடுகிறார்கள். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் 56 உறுப்பினர்களுக்கான பதவிக்காலம் ஏப்ரல் மாதத்துடன் நிறைவடைகிறது. இதற்கான வாக்குப்பதிவு பிப்ரவரி 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் பிப்ரவரி 15ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த 4 வேட்பாளர்கள் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த 3 வேட்பாளர்கள் என 7 வேட்பாளர்கள் கொண்ட வேட்பாளர் பட்டியலை பாரதிய ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. அதன்படி பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா குஜராத் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதாகவும், மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்த முன்னாள் முதலமைச்சர் அசோக் சவான் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதாக பாரதிய ஜனதா அறிவித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் 3 மாநிலங்களவை இடங்கள் உள்ள நிலையில் ஜெய்ப்பூர் தொகுதியிலிருந்து போட்டியிட காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலின் போது ராஜஸ்தான் மாநில முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட், காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இதற்கிடையே மாநிலங்களவை தேர்தலுக்கான 6 பேரை கொண்ட 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. கர்நாடகா, மத்திய பிரதேசம் மற்றும் தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து 6 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கு கர்நாடக மாநிலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொருளாளரும் காரிய கமிட்டி குழு உறுப்பினருமான அஜய் மக்கான், மூத்த உறுப்பினர்களான சையத் நசீர் ஹுசைன், ஜி.சி. சந்திரசேகர் ஆகியோரும், மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து அசோக் சிங், தெலங்கானாவிலிருந்து ரேணுகா சௌத்ரி மற்றும் அனில்குமார் யாதவ் பெயர்களை காங்கிரஸ் அறிவித்துள்ளது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.